இந்த நம்பிக்கை நேரத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். நம்முடைய வர்ஷிப்பை முழு உள்ளத்தோட கர்த்தருக்கு செலுத்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இங்கே நான் மட்டும் பாட போகிறதில்லை, நீங்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை இன்னைக்கு நான் வாசிக்க போகிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு இந்த நம்பிக்கை நேரத்தில் அநேக பிரச்சனைகளோட போராட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் நம் கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நம்பிக்கை நேரத்தில் கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம், அப்பா என் கரத்தை பிடிச்சுக்கோங்க என்று. என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? அப்பா என் கரத்தை பிடிச்சுக்கோங்க. ஆமென். என் கூடவே இருங்க, என்னை வழி நடத்துங்க ஆவியானவரே. ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய கரத்தை பிடித்து ஒரு தகப்பனை போல நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபையில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறாருன்னா அது நீங்கள் எடுத்த முடிவு கிடையாது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூ, பட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்ததுனால தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய சபையில் அவர் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லை. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. நீங்க மாத்திரம் பாடுவீங்களா? என்னை அழைத்தவரே நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே. இனிமேலும் என்னை நன்மைகள் எனக்காக, நன்மைகள் எனக்காய் செய்பவரே. பாடுவீங்களா? வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கரங்களை உயர்த்தி, எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். விசுவாசத்தோடு எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன்.
ஸ்பிரிச்சுவலான பேட்டில்ஸோட நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த போராட்டத்திலலாம், அந்த யுத்த களத்துலலாம் உங்களுடைய பலத்தை விட ஆண்டவருடைய பலன் உங்களோட கூட இருக்கும். யாவே சபையோத்தா இருக்கிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்காக உங்க யுத்தத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நம்பிக்கை நேரத்தில் இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற புதிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. இன்னைக்கு எவ்வளோ பெரிய யுத்தமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியா இருந்தாலும், அதை விட பெரியதான தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம் ஆராதிக்கிறவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்தது அவருடைய கரம். ஆமென். ஒவ்வொரு தடவையும் தாவீது ராஜாவோட இருந்தது அவருடைய கரம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட கரம் தான் அநேக வியாதிகளை சுகமாக்கினது, அநேக டீமன்ஸை காஸ்ட் அவுட் பண்ணது அவருடைய கரம். இன்னைக்கு அதே கரத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறேன்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம அவருடைய நல்ல பிள்ளைகளா, செல்ல பிள்ளைகளா அவருடைய கரத்தை பிடிச்சுக்க போறோம். ஆமென். அவர் கரம் இருக்கும்போது எந்த பாதையும் தாண்டுவோம், என்ன சூழ்நிலையும் மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், விசுவாசத்தோட எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையும், எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கரங்களை தட்டி என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, கரம் இருக்க பயமில்லையே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்கள் கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த நீரண்டை நடத்திடுவீர். விசுவாசத்தோடே உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த நீரண்டை நடத்திடுவீர். நல்ல கரங்களை தட்டி மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கெனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கெனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். இதை அழைத்தவரே, நல்ல கரங்களை தட்டி நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. கரங்களை உயர்த்தி பாடலாமா? என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. நீங்க மாத்திரம் பாடுவீங்க. உங்க கரம் இருக்க பயமில்லையே. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். இவ்வளவுதான் உங்க சத்தம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்லா பலமாய் ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக போகிறது. ஆமென். ஏன்னா நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்கிறவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கரம் உங்களோட கூட இருக்க போகிறது. ஆமென். இந்த நம்பிக்கை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருகிற நம்பிக்கை இதுதான். whatever you might face, it might be diseases, it might be sickness, it might be debts, எவ்வளோ கடன் பிரச்சனையா இருக்கலாம், whatever it is, ஒரே ஒரு நம்பிக்கை தான். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பய
பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டலாமா? அப்பா உங்க கரம் எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆவியானவரே. We thank you because you have given us your hands, Lord Father. அப்பா குழியிலிருந்து எங்களை தூக்கினது உங்க கரம். அப்பா எங்களை உயர்த்தி வச்சது உங்களுடைய கரம். எங்களை விடுவிக்க போறது உங்களுடைய கரம். அப்பா எங்களுக்கு புது நம்பிக்கையா இருப்பது உங்களுடைய கரம். அப்பா உம்மாலே நாங்க ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம். என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுங்களேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். ஓ எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் விசுவாசத்தோட பாடலாமா? எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி ஓ உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன்.